ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கான வேர்க்கடலை சாட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல இப்போ பிகினர்ஸ்க்கு தேவையான பேசிக் ரெசிபிஸும் மாடர்ன் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எப்படி சமைக்கிறதுங்கிற வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பச்சை வேர்க்கடலை உரிச்சதை 1/2 கப் எடுத்துக்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற குவான்டிட்டிக்கு 4 பேருக்கு தேவையான ஸ்நாக் செஞ்சுக்கலாம். கடலையை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற வரை தண்ணி ஊத்திட்டு அதை 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கடலை நல்லா ஊறி இருக்கும். 1/2 கப் கடலைக்கு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். ஒரு விசில் வந்த பிறகு தீயை குறைச்சு வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு இறக்கிக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் மாதிரி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ப்ரெஷர் குக் அப்படிங்கிற செட்டிங்ல 5 நிமிஷம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மியான தண்ணி வச்சு நம்ம 5 நிமிஷம் மட்டுமே ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு கடலை குழையாது. இனிமே கடலையோட தண்ணியை நம்ம வடிச்சிட்டு கடலை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இந்த சாட் செய்யறதுக்கு 2 சின்ன சைஸ் வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறோம். கொத்தமல்லி தலையை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். வெள்ளரிக்காயும் சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த சாலடுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணி நல்ல யூனிஃபார்மா இந்த சாலட்க்கு கட் பண்றோம். இந்த சாப்பர் பேரு விடாலியா சாப்பர். இது மாதிரியே வேரியஸ் பிராண்ட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு எந்த பிராண்ட் நம்ம கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்கோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சாலட், சாட் இந்த மாதிரி நம்ம பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழகா நம்ம கட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நம்ம கட்டிங் போர்ட்ல கட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாலட்ஸ்ல எல்லாம் நம்ம யூனிஃபார்மா கட் பண்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த சாலட் ரொம்ப டேஸ்டியாவும் அழகாவும் தெரியும். இப்ப பாருங்க எவ்வளவு யூனிஃபார்மா அழகா இந்த வெள்ளரிக்காயை நம்ம கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளரிக்காய் விதை இல்லாத வெள்ளரிக்காயா நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன். நம்ம ஆனா எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம தக்காளியும் கட் பண்ணி இந்த சாலட் கூட ஆட் பண்ணிக்கிறோம். இனிமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். உப்பு 1 டீஸ்பூன் இல்லைன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சாட் மசாலா சேர்த்துக்கிறதுங்கிறது ஆப்ஷனல் தான். மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். 1 துளி அளவு சேர்த்தா போதும். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த சாட்டுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இனிமே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாலட் செய்யும் போது நம்ம இது எல்லாத்தையும் ஈவினிங் சர்வ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காலையிலே செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் உப்பு சேர்த்த உடனே நிறைய தண்ணி விட்டுரும். ஸோ நம்ம இதுல இந்த பீனட்டை ஃபர்ஸ்ட் வேக வச்சு தனியா எடுத்து வச்சுட்டு, சப்போஸ் நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஃபைனலி மிக்ஸ் பண்ணும் போது மட்டுமே இந்த உப்பு, லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். அப்பதான் இந்த வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிறிஸ்பியா தெரியும். நல்ல ஹெல்த்தியான வேர்க்கடலை சாலட் ரெடி ஆயிருச்சு. இது 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்ல இது மேல நம்ம ஓமப்பொடி இல்லைன்னா மிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமா நம்ம இது மேல தூவிட்டு சர்வ் பண்ணாலும் நல்ல கிறிஸ்பியா கிரன்ச்சியா நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியா ஹெல்த்தியா நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பண்ணலாங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.